ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வெண்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கதிரேஷன், நிஷா இவங்க எல்லாருமா சேர்ந்து சூப்பராக தான் கவனிக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவுக்கு அவங்க டாடாவை பிரிஞ்சு இருக்கவே முடியலன்னு சொல்லலாங்க. விஜயை பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுந்தாங்க வெண்பா. அதாவது டாடா என்னை விட்டு எங்கே போயிடாதீங்க டாடா, என்னையும் கூட்டு போங்க டாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் விஜய்க்கும் நம்ம வெண்பா மேலேயே வந்துட்டு ஒரே நினப்பா இருக்குது. வெண்பா என்ன பண்ணுவா, அவங்க வேற கூட்டு போயிட்டுருக்காங்க, சாப்பிட்டாலா இல்லையா வெண்பா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டே தான் வந்துட்டு ஜெயிலில் உக்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம விஜய்க்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஜெயிலருங்க. விஜய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பா அவங்க கூடவே இருக்கிற மாதிரியும் வெண்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விஜய் சாப்பிடுவார் வீட்டில். ஸோ அதனால் அதே ஞாபகத்தோட வெண்பா வெண்பா இங்கே எப்படி வந்த வெண்பா, இரு வெண்பா சாப்பிடுவேன், சாப்பிட்டே இல்லையா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடை எடுத்து நம்ம வெண்பாவுக்கு ஊட்டி விட்டுனுக்கிறாரு விஜய். அதுக்கப்புறம் இது ஒரு வாய் சாப்பிட்டுக்கோ வெண்பா, இன்னொரு வாய் சாப்பிட்றியா, இந்த ஆகாமி ஆகாமி அப்படின்ற மாதிரி சொல்லி ஊட்டி விட்டுனுக்குறாங்க. ஆனால் அங்கே வெண்பாவே இல்லை. அந்த சாப்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே விழுந்துட்டுருக்கு. அங்கே இருக்கிற போலீஸ் வந்து நம்ம விஜயை பார்த்துடுறாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், சாப்பாடு எடுத்து கீழே போட்டுனுக்கிறான், இவன் என்ன பைத்தியம் ஆயிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அந்த ஜெயிலில் கம்பிக்கு நடுவில் அவரோட லத்தியை எடுத்து விஜய் மேலே அப்படியே இடுறாரு. அது போயிட்டு விழுதுது. விஜய் அதை பார்த்துட்டு ஒரே ஷாக்கிங், என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே வெண்பாவும் இல்லை. வெண்பா பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களுடைய தாத்தா சித்தி இவங்களும் வந்து இடியாப்பெல்லாம் கொடுக்குறாங்க சாப்பிட. ஆனால் சாப்பிடவே மாட்டேன்றாங்க. எனக்கு இடியாப்பமும் வேணாம், ஒன்றும் வேணாம், விடுங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அடம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மல்லியும் அன்னபூர்ணி அம்மா கிட்ட போய் சேர்ந்துருக்காங்க இப்போதைக்கு. அதாவது அவங்க டைவர்ஸ் பெட்டிஷன் அனுப்புறதுனால நம்ம அன்னபூர்ணி அம்மா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. எப்படி சமாதானம் ஆக போகிறாங்க, ராஜேஸ்வரி என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம்.